பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இன்றைக்கி தேதி 3/7/2025. ஏன் தேதியை சொல்கிறேன்னா, என் தாமரை சொந்தங்களே, என் உறவுகளை 5/6/2025 அப்போ நான் மிகப்பெரிய அளவில் கபடி போட்டி ஒன்று நடத்தணுன்னு பாரதிய ஜனதா கட்சி சங்கரகோவில் வடக்கொன்றிய சார்பாக நடத்தணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டு நம்மளுடைய மாவட்ட தலைவர், சமூக சேவகர், அன்பு அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அறிவுறுத்தியதின் பேரில் இளைஞர்கள் இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து இந்த கிராமந்தோறும் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இல்லாத லெவலுக்கு இந்த ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் கிராமந்தோறும் அவ்வளோ. முதல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கஞ்சா மிச்சம் அதெல்லாம். ஆனால் இப்போ சர்வ சாதாரணமாக டிஎம்கே காரங்களால் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அந்த இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு. அப்படி கொண்டு போகக்கூடாது. ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒரு கபடி போட்டி ஒரு விளையாட்டு போட்டி, ஏதோ ஒரு விளையாட்டு ஒன்று நடத்தி மாணவர்களை வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் தவறான பாதைக்கு போக விடாமல் தடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களுடைய மக்கள் சேவர் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு மிகப்பெரிய அளவில் கபடி போட்டி ஜூலை 5-6 நடத்தணும்னு பிளான் பண்ணி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது, ஃபஸ்ட்டு கரிவலம் வந்தனூர் இன்ஸ்பெக்டர்கிட்ட மனு கொடுக்கும்போது ஓகேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் டிஎஸ்பியும் ஓகே சொல்லினாங்க. டிஎஸ்பி செங்குட்டூன், சங்கரங்கோவில் டிஎஸ்பி செங்குட்டூன். ஆனால் 24/6/2025 அன்றைக்கி எனக்கு கால் பண்ணி 24/6/2025 தேதியிலிருந்து இன்றைக்கி தேதி 3/7/2025 இந்த இத்தனை நாளாக ஒரு நாள் கூட நான் டிலே, ஒவ்வொரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன் சங்கரங்கோவில் டிஎஸ்பி ஆஃபீஸுன்னு ஒவ்வொரு நாள் நான் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்னையிலிருந்து 24ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 3ஆம் தேதி வர அந்த சங்கரங்கோவில் டிஎஸ்பி செங்குட்டுவன் அவர்கள் சொன்னது, பேரை மாற்றிட்டு வாங்கன்னு. என் அன்பு காவி சொந்தங்களே, தாமரை சொந்தங்களே, நான் என்ன டிஎஸ்பிகிட்ட கேட்டேன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் நான் பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் தான் நான் போட்டிருக்கிறேன், அப்புறம் எந்த பேரை மாற்ற சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னது இல்லாமல் நேமை மாற்றிட்டு வாங்கன்னாரு. அப்புறம் நான் டிஎஸ்பிகிட்ட கேட்டது, சார் பாரதிய ஜனதா கட்சி என்ன எதுவும் தடை பண்ணின இயக்கமா? பாரதிய ஜனதா கட்சி எதுவும் தீவிரவாத செயல் செஞ்சு உலக அரசாங்கத்தால் தடை பண்ணி இருக்குதா? சார் இந்தியாவோட ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் சார். மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் சார். அந்த பாரதிய ஜனதா கட்சி பேரில் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சார் இதை சொல்லலாம் அப்படின்னு. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த காவல்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரி வழக்கு போட்டால் இந்த டிஎம்கே காரணம் மாதிரி ஐயோ அம்மா கொள்ளுதாங்களே அப்படின்னு கத்திடுவாங்கன்னு இவர் நினச்சாரா? அப்படி இல்லைன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் யூரின் பாஸ் பண்ணிடுவோம்னு நினச்சாங்களான்னு தெரியல. அந்த காவல்துறை என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப்பாக மிரட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் தெளிவாக அவர்கிட்ட நேரில் தான் சொல்கிறேன், இப்போயும் தான் சொல்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். பாரதிய ஜனதா கட்சி, நீ பழைய பாரதிய ஜனதா கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தமிழக காவல்துறை வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் அந்த லெவலுக்கு யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு இந்த காவல்துறை தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காவல்துறைக்கு நான் ஒன்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இருக்கிறதுல யங்ஸ்டர்ஸ் பூரா இளைஞர்கள் அனைவரும் அதிக அளவில் வந்து சேர்ந்த கட்சி ஒரு கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். அது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த இளைஞர்களாக இருந்தாலும் நேர்மையான இளைஞர்கள், நம்மளால் அந்த நாட்டுக்கு ஒரு பயன்பெறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மட்டும்தான் சேர்ந்தாங்க. ஏன்னா எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசியலே 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சின்னு மூளை முடுக்கு எங்கும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டு சேர்த்துட்டாரு. அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு எங்கள் தென்காசி மாவட்ட தலைவர், என்னோட அன்பு அண்ணன், மக்கள் சேவகர் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் வந்து அவ்வளவு கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனைனாலும் சரி, எந்த இடத்துல மக்களுக்கு விரோத செயல்கள் நடந்தாலும் சரி, முதல் ஆளாக வந்து அந்த இடத்துல நின்று அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எங்கள் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சார் செங்குட்டுவன் டிஎஸ்பி சார், உங்களோட ஒவ்வொரு நாளும் உங்களோட அப்ரோச் வந்து என்னை மனதளவில் பாதிப்படைய வச்சுருக்குது சார்.
நாங்கள் வந்து ஒரு லட்டுப்பேடு கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்கள் ஒரு லட்டுப்பேடு கட்சி கிடையாது. நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனை அவமதிக்கிறது வந்து என்னை மட்டும் அவமதிக்கலை. பாரதிய ஜனதா கட்சி பேரை மாற்றுன்னு சொன்னது வந்து நீங்கள் என்னை மட்டும் இவனை மட்டும் ஏதோ நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம், அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டோம்னு நீங்கள் நினைக்கிங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக இந்திய திருநாட்டின் பாரத திருநாட்டின் பிரதமர் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். பிரதமர் மோடி அவர்கள் அவர் தான், பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நோஸ் கட் பண்ணியிருக்கீங்க, அவமானப்படுத்தியிருக்கீங்க. டிஎஸ்பி செங்கோட்டன் சார் அவர்களே, நான் வந்துட்டு போகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ என்னோடய யூடியூப் சேனலில் பிஜேபி மீடியாங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் சொன்னது அத்தனையும் நான் இதில் ரெக்கார்ட் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், பதிவு போட்டு விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். என்ன மாதிரி உறுத்தான பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா இனிமேல் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் என்னால் நடத்த முடியாது, பெர்மிஷன் கொடுக்கலனாலும் நடத்த முடியாது. ஏன்னா டயம் வந்துருச்சு. இன்றைக்கி தேதி 3, நீங்கள் இன்றைக்கும் முடியாதுன்ட்டீங்க. நான் நாளைக்கும் வருவேன், 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் நான் வருவேன் சார். நான் உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய டிஎம்கேக்காரன் கிடையாது. நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். நீங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள 17 கோடி பேரை நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி தான். இதுக்கு நீங்கள் சார் டிஎஸ்பி செங்கோட்டன் சார் அவர்களே, உங்களை பற்றி நான் பிஜேபி மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சார். அதை பற்றி உங்களை பற்றி நான் எல்லா இடத்துலையும் விசாரித்தேன். எதுக்கு அறிவழகன் சாரை உங்களுக்கு முன்னால் இருந்த டிஎஸ்பி அறிவழகன் சாரை எதுக்கு மாற்றினாங்க, உங்களை எதுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க, உங்களை யார் இங்கே வந்து வச்சா, எல்லாமே நான் கேட்டு தான் சார் வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு கரெக்டான எவிடன்ஸ் வேணும். இல்லாமல் நம்ம எதையும் பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவுமே பண்ணலை, என் மாவட்டத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை. நேற்று நம்ம இங்கே கூட்டுறவு சங்கத்தில் ரேஷன் அரிசி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் டெலிவரி பண்ணுற அந்த இடத்துல ஒரு 5 லாரி தூத்துக்குடியிலேருந்து வந்து நின்றுது. அதில் 2500 மூட்டை ரேஷன் அரிசி, பண்ணி கூட சாப்பிடாத ரேஷன் அரிசி 5 வண்டியில் 2500 மூட்டை வந்து இருந்தது. அது என்ன ஏதுன்னு தெரியலை. அதுக்கும் உங்களுக்கு எது தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியலை. நான் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை பற்றி நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் கட்சி தலைமையும் அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கான அதிகாரி இல்லை, நீங்கள் தமிழக மக்கள் அனைத்துக்குமான ஒரு அதிகாரி. உங்களை சங்கரங்கோயிலுக்கு போட்டிருக்குன்னா சங்கரங்கோயிலில் எத்தனை ஏரியா இருக்கோ அத்தனை ஏரியாவுக்கு நீங்கள் தான் டிஎஸ்பி. அது இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரனெல்லாம் இல்லை சார். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் டிஎஸ்பி. நீங்கள் நேர்மையான முறையில் நீங்கள் நடந்துக்கிறணும். பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கிற போய் இன்ன வரைக்கும் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலன்னு நான் விட்டுட்டு ஓடுற ஆளும் கிடையாது. இதே பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் நான் கபடி போட்டி நடத்தியே தீருவேன். அதனால் எந்த பின்விளைவுகளையும் சந்திக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். நான் கண்டிப்பாக கபடி போட்டி நடத்தியே தீருவேன். பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேரில் தான் நடத்துவேன். அதனால் சட்ட போராட்டம் நீங்கள் அன்றைக்கி 24ஆம் தேதி என்னை எப்படியோ ஏமாற்றி நீங்கள் சைன் வாங்கிட்டீங்க. ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டதுனால நான் இது வரைக்கும் நான் ரோட்டில் போய் உட்காரலை. இல்லைனா அன்னைக்கே ரோட்டில் நான் அந்த கையெழுத்து மட்டும் போடாமல் இருந்திருந்தேன்னா ரோட்டில் போய் என் கட்சி கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். நீ ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் நடத்தக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னீங்க? ஏன் பாரதிய ஜனதா கட்சி என்ன தடை பண்ணின இயக்கமா? நீங்கள் எப்படி ஒரு காவல்துறை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டு நான் ரோட்டில் உட்காந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, நான் அன்றைக்கே கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இவன் வாங்கலன்னு சொல்லிடுவீங்க. அந்த ஒரு காவல்துறை புத்தியில் நீங்கள் செயல்பட்டுருவீங்க. போய் தான் நான் உட்காரலை. இன்னும் பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதி 6ஆம் தேதி தானே சார், இதுக்கடுத்து நான் நடத்துவேன். என் கட்சி தலைவர்கள்கிட்ட தலைமைக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் தான் நடத்துவேன். என்ன மாதிரி உறுத்தா உள்ள எவ்வளோ இளைஞர்கள் எனக்கு சப்போர்ட் இந்த இதில் நீங்கள் என்னை நடத்த விடாமல் பண்ணிட்டீங்கிறதுக்காக நீங்கள் செவிச்சிட்டோம்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் இந்த பேரில் நடத்தியே தீருவேன். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் நான் கபடி போட்டி ஒன்று நடத்துவேன். கண்டிகை பேரியில் வச்சு தான் நடத்துவேன் சார். நீங்கள் இதுக்கு அடுத்து உள்ளதில் எப்படி பெர்மிஷன் கொடுக்காம போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அன்னைக்கு 24/6/2025 அன்னைக்கு என்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கின மாதிரி இனி எப்படி வாங்கிடுறீங்கன்னு நான் பார்த்துருந்தேன். நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் இன்ஜினியரிங் முடித்தேன்.
நான் பார்த்துருந்தேன் சார். நீங்கள் எனக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்காம, நீங்கள் தான் சட்டம்னு இல்லை, நீதித்துறை இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த ரேஷன் அந்த எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுற அந்த கூட்டு தொடக்க வேளாண்மை இதில் நேற்று அதுக்கு ஒரு 4 நாளாக 5 வண்டி தூத்துக்குடி வண்டி வந்து நின்னது. அதில் 2500 மூட்டை ரேஷன் அரிசி ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத ரேஷன் அரிசி இருந்தது. அது இப்போ எங்கே போச்சு என்ன ஏதுன்னு தெரியல. நான் இன்றைக்கி தான் போய் என் கேமராவை எடுத்துகிட்டு போய் அதை ஷூட் பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நைட்டோட நைட்டாக அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தொடர்பு இருக்கா தொடர்பு இல்லையான்னு தெரியலை. அதை நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் வண்டி வந்து நின்றுச்சு, அங்கே 4 நாளாக நின்றுது. அந்த அரிசி பண்ணிக்கு போடுறது கூட யூஸ் ஆகாது. அந்த அரிசி நின்று அதை இங்கே அந்த அரிசியை இங்கே வந்து முட்டாள் கூட்டம் தமிழர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அனுப்பி விட்டுட்டு நல்ல அரிசியை போகிறோம் கேரளாவுக்கு கடத்துறதா ஒரு தகவல் இருக்குது. என் கட்சிக்கிட்டையும் இதை நான் இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் பேரை மாற்ற சொன்னதுக்கு உங்களை யார் இங்கே வந்து போட்டால் அவங்களோட தொழிலுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நான் எடுத்துகிட்டு என் கட்சி தலைமையிட்ட சொல்லி சட்டம்னு ஒன்று இருக்குது சார், நீதிமன்றங்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். என்னோட அன்பு தாமரை சொந்தங்கள் என் பின்னால் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மேலே உறுத்தாக இருக்கிற அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளரணும், பாரதிய ஜனதா கட்சி தமிழக ஆளணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பேரை மாற்றுன்னு சொன்னதுக்கு நீங்கள் அதுக்கு விலை கொடுத்தே தீர்வீங்க சார். ஏற்கனவே எங்களோட மூத்த தலைவர் கருப்பு முருகானந்த அண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒரு லெட்டர் பேட் கட்சியில் உள்ளவனுக்கு கூட இந்த காவல்துறை மரியாதை கொடுக்குது, ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீ மரியாதை கொடுக்க வேண்டிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லி கருப்பு முருகானந்த அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி வெகு தொலைவில் இல்லை, பதில் சொல்லியே தீரணும். என்னோடய காவி சொந்தங்கள், என்னோடய தாமரை சொந்தங்கள், என்னோடய காவி சொந்தங்களுக்கும் தாமரை சொந்தங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். என்னை மனதளவில் பாதிப்படைய வச்ச செங்குட்டுவன் சார் அவர்களே, என்னோடய மன வேதனைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். சொல்லுவீங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, என்னை கபடி போட்டி நடத்த விடாமல் என்னை மனதளவில் பாதிப்படைய வச்சுட்டார் சார் செங்குட்டுவன் சார் வந்து. அதுக்கு என் தாமரை சொந்தங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லியே தீருவாங்க. இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லவர்கள் யாருமே இந்த நல்லா இந்த அரசியலுக்குள்ளே வர முடியாது. நல்லவர்களை இவங்க வரவே, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த லஞ்சம் ஊழல் எதுவுமே நடக்காது. நம்ம இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனங்கிற ஊரில் மடத்தூரில் அஜித்குமார் அடித்து கொண்ட மாதிரி காவல்துறை இந்த மனிதாபிமானமற்ற ஈவு இறக்கமற்ற ஒரு கொடூர செயல்களை செய்ய விடாது. அது அப்படி ஒரு கொடூர செயலாக மனிதாபிமானமற்ற செயல்களை யாரோ ஒரு அதிகாரி சொல்லி செஞ்சுருந்தால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடக்காது, நடந்திருக்க விடவும் மாட்டோம். நடந்தால் அந்த அதிகாரி எத்த பெரிய விளைவுகளை சந்திச்சிருக்கணும்னு அந்த அதிகாரிகளுக்கு தெரிய போய் தான் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர விட மாட்டேங்காங்க. தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும், என் தமிழ் உறவுகளும் பாரதிய ஜனதா கட்சி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை இரு பாதம் தொட்டு மன்றாடி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.